ஹாய் கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் டிராவல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்துருன்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி சூப்பரான ஸ்பாட் தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு லொகேஷன் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கவி ஃபாரஸ்ட் பத்தி ஒரு வீடியோ பண்ணிருப்போம். அதில் நம்ம மிஸ் பண்ண ஒரு சில ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம பெரிய டைகர் ரிசர்வ்னு சொல்லப்படுற அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க நிறைய ஆக்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணி ஒரு சூப்பரான ட்ரிப்பா தான் வந்திருந்தோம் நாங்க. இந்த ஸ்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா கொடுக்க ஸ்டே தான். இந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கிள்குள்ளார ஒரு விண்டேஜ் ஸ்டைல ஒரு யூனிக்கான கான்செப்ட்ல இருக்கும். இங்க ரொம்பவே சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 டிகிரிக்கு சூப்பரான வியூ இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டன் வியூ தான். இந்த மவுண்டன்ல நீங்க எலிஃபென்ட் பார்க்கலாம், டீர் பார்க்கலாம், லக் இருந்தா டைகர் கூட ஸ்பாட் பண்ண முடியும். நீங்க பைனாக்குலர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க எலிஃபென்ட் வெறுங்கனாலே பார்த்தாலே உங்களுக்கு எலிஃபென்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட்ல கைடோட ப்ராப்பரா ட்ரெக்கிங் போக முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். அந்த ட்ரெக்கிங்ல சபரிமலை வியூ பாயிண்ட் கூட காட்டுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேக்ல போட்டிங் போயிட்டு ஒரு ஜங்கிள்குள்ள இருக்க வாட்டர் ஃபால்ஸ் குளிச்சு என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நம்ம சவுத் இந்தியால வேற எங்க பண்ண சான்ஸ் இருக்கான்னு கேட்டா எனக்கு ரொம்ப டவுட் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரான ட்ரிப்பா இருக்க போகுது. நீங்க வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும், நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க அப்படியே வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும், நீங்க இன்னும் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ட்ரிப் 200% சூட்டபிளா இருக்கும். இந்த ட்ரிப்பை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல நமக்கு தெரியும் நிறைய இடங்கள் சவுத் இந்தியாவில் இருக்காங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்த்து முடிச்சுட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோல போயிட்டு ஃபுல் டீடைல் பார்ப்போம். இந்த ட்ரிப்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் தங்குற ஸ்டேவாக இருக்கட்டும், அந்த ஸ்டேக்கு ரீச் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் இதில் பண்ணுற ஆக்டிவிட்டியை புக் பண்ணதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரிப்பை தான் நாங்கள் புக் பண்ணி வந்திருந்தோம். அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் எதுவும் லக்ஸரியாக இருக்காது. ஸ்டேவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ஜங்கிள்குள்ளே தான் லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ வந்து ஒரு வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ரொம்ப லக்ஸரியாக இருக்குன்னு நினச்சினா இந்த வந்து கரெக்டாக உங்களுக்கு ஆப்டாக இருக்காது. இந்த ட்ரிப்பில் பிக்கப் ட்ராப் அதெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குமுளி லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ட்ரிப் எல்லாமே மார்னிங் பிக்கப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம். பட் இந்த ட்ரிப்பை பொறுத்தளவு வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கனால நீங்கள் ஆஃப்டர்நூன் தான் செக் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர்நூன் தான் உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் நீங்க வந்து ஒரு 5 hours டிராவல் டிஸ்டன்ஸ் இருக்கீங்க, குமுளில இருந்து ஒரு 150-200 கிலோமீட்டர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வீட்ல இருந்து கிளம்பினாலே போதும். நீங்க ஆஃப்டர்நூன் வந்து குமுளி ரீச் பண்ணிடலாம். நீங்க சென்னை இந்த மாதிரி லொகேஷன்ல இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க ஏர்லி மார்னிங் ரீச் பண்ற அந்த டைம்ல பஸ் இருக்கு அப்படின்னா இங்க சுத்தி பார்க்கறதுக்கு 2-3 பிளேசஸ் இருக்கு. நீங்க லோக்கல் சைட் சீயிங் பண்ணிட்டு 1 o'clock வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ண சொன்னா அதுவும் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்க வந்து ஓன் வெஹிக்கிள் தான் வந்திருந்தோம். வீட்ல இருந்து மார்னிங் கிளம்பி இருந்தோம். கரெக்டா ஒரு ஆஃப்டர்நூன் 12:30 அந்த மாதிரி டைம் ரீச் பண்ணிட்டு அவங்க 1 o'clock வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. பிக்கப் பண்ணது ஒரு ரெஸ்டாரண்ட் தான் சூப்பரான லஞ்ச் கொடுப்பாங்க. நம்ம கேரளாக்குள்ள நுழைஞ்சிட்டாலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தமிழ்நாடு ஃபுட் கிடைக்காது. பட் இவங்களாம் தமிழ்நாடு ஃபுட் எங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தங்குற இடத்துல இருந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா தமிழ் ஃபுட் கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்லையும் தமிழ் ஃபுட் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருந்தது. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டினா ப்ராப்பராக இருந்தது. தேவைப்பட கண்டிப்பாக நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1:30 2 o'clock பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பிக்கப் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரிப் பொறுத்த அளவுக்கு ஒரு 80-90% ஆஃப் ரோட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு சீப்பில் தான் பிக்கப் ட்ராப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டேக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டோட்டலாக 2 வியூ பாயிண்ட் காமிச்சு கூட்டிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிவரோட வியூ பாயிண்ட் காட்டுவாங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்த்து ரொம்ப கிராண்டாக இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் கிட்ஸ்லாம் போனால் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் தான் சிம்பிளாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சத்திரம் வியூ பாயிண்ட் கூட்டிட்டு போவாங்க. இந்த வியூ பொறுத்த ரொம்ப கிராண்டாக இருக்கும். நிறைய அனிமல்ஸ் அவங்களால ஸ்பாட் பண்ண முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா கிரீனிஸாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணதா இருக்கட்டும், வீடியோ மேக் பண்ணதா இருக்கட்டும், நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருந்தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து செம ஒர்த்தான ஸ்பாட்னே சொல்லலாம். இங்கே வந்து லக்கு தான் நிறைய டைம் உங்களால் அனிமலுமே ஸ்பாட் பண்ண முடியும். இந்த வியூ பாயிண்ட் பார்த்து முடிக்க ஆல்மோஸ்ட் 3:30 அந்த மாதிரி டைம் ஆயிரும். நம்மளுக்கு வந்து ஒரு 4 o'clock டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்டேஜ் கூட்டு போய் செக் இன் கொடுத்துருவாங்க. காட்டேஜ் போகிற வழி சரி ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக ரொம்ப த்ரில்லிங் ஒரு ஜங்குக்குள்ள போகிற ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஜங்குக்குள்ள நம்ம ஆல்மோஸ்ட் போகும். நம்ம காட்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 o'clock கொண்டு போய் விட்டுட்டாங்க. இங்கே எங்களுக்கு போனது ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அது ஒரு 200 டிகிரி கிடைக்கிற அந்த மவுண்டன் வியூ தான். ரொம்ப ப்ளசண்டாக இருந்த அந்த வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனிஸாக அப்பப்போ மிஸ்ட் வந்து போய்கிட்டு நாம கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நிறைய இடத்துல அனிமல் ஸ்பாட் பண்ண முடியும். நாங்கள் வந்து எலிஃபென்ட் பார்த்துருந்தோம், டீர் பார்த்துருந்தோம், காட்டு மாடு பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த ஸ்டேல இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் லக்கா இருந்தால் சில டைம் வந்து டைகர் கூட ஸ்பாட் பண்ண முடியும். அதே மாதிரி கரடிலாம் ஸ்பாட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டேவை பொறுத்தவரை ஒரு விண்டேஜ் ஸ்டைல ஒரு யூனிக்கான ஆம்பியன்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்டேல 2-3 சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நம்ம பட் அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஆக்டிவிட்டினா என்ன இருக்கா இல்லையான்னு கவனிக்கவே இல்லை. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணது 2 to 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன வீடியோஸ் மேக் பண்ணதா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதெல்லாம் தாண்டி அந்த வியூவில் அப்படியே மெய்மா தான் உட்காந்துருக்கலாம் அமைதியாக. எந்த ஒரு சத்தமும் இருக்காது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அந்த சவுண்டு கேட்கும், இங்கே இருக்கிற பேர்ட் சவுண்ட் கேட்கும். வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அந்த வியூவெல்லாம். ஒரு 7:30 பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இந்த குளிருக்கு உங்களுக்கு கேம்ப் ஃபயர் தேவைப்படும். அதே மாதிரி ஒரு 8 o'clock மாதிரி டின்னர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டின்னரை பொறுத்தவரை தமிழ்நாடு ஃபுட் தான் கொடுப்பாங்க. சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க, ஒயிட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க, சிக்கன் குழம்பு கொடுத்துருந்தாங்க, அது மாதிரி வெஜ்ஜில் ஒரு கிரேவி கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டை பொறுத்தவரை சூப்பராகவே இருந்தது. ஒரு ஹோம்லியான ஃபுட் கொடுத்துருந்தாங்க. இங்கே சுட சுட ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு 9 o'clock போய் தூங்க போயிட்டோம். ஏன்னா மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சுன்னா அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மேலே மிஸ்ட் வந்து பட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த கிளவுட் ஃபைட்னா இங்கே நமக்கு நியரஸ்ட்ல ஃபார்ம் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நைட் ஒரு 9 o'clock போய் தூங்கிட்டோம். அவங்க சொன்ன மாதிரியே ஒரு 5 o'clock எந்திரிச்சு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காத கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியாது, லோ லைட்டாக இருக்கனால. பட் மிஸ்டெல்லாம் எங்கள் மேலே பட்டுட்டு போயிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் கிடைச்சதுன்னு சொல்லலாம். நாங்கள் எப்படி ஈவினிங் ஒரு 2 hours ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதே மாதிரி மார்னிங் ஒரு 1.5 hours ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். மார்னிங் பார்த்தா நாங்கள் வந்து ஒரு யானை ரொம்ப க்ளோஸாக பார்த்துருந்தோம். அதே மாதிரி நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக கேரண்டியாக பார்க்க முடியுமா நான் சொல்ல முடியாது. பட் 90% நீங்கள் பார்த்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு
300 டிகிரி வியூ இருக்கு. அதிகமாக இங்கே அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுற இடம் தான் இந்த மவுண்டன். பார்த்தீங்கன்னா பெரிய டைகர் ரிசர்வ்க்குள்ள வருவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்ல அனிமல்ஸ் அவங்களால ஸ்பாட் பண்ணுறது மேக்ஸிமம் ஸ்பாட் பண்ணிடலாம். பட் வைல்ட் லைஃப் பொறுத்த அளவுக்கு ஒரு கேரண்டியாக நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. அது ஒரு லக்கு பேஸ் பண்ணி தான். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் அனிமலை பார்த்துற முடியுமா நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண நீங்கள் ட்ராவல் பண்ண கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு 7 o'clock செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஃபாரஸ்ட்குள்ள கொடுப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-7:30 செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி போகிறது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டோர் வச்சிருந்தாங்க. இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ட்ரெக்கிங் போகிறதுக்கான பேசிக்கான நீட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிற ஹனியாக இருக்கிறதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. தேவையான பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து வாங்கியிருந்தோம். கேப்ஸ் டிஷர்ட்லாம் வாங்கியிருந்தோம். அதை தான் நாங்கள் இப்போ வேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்கு அந்த கேப்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் போட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி கண்ணு கூசுறது இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருக்காது. நீங்களும் இந்த ட்ரிப் போகிற மாதிரி தான் அந்த கேப்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஃபாரஸ்ட்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருக்கும். இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸாக நமக்கு இந்த டீமை புக் பண்ணி வச்சிருவாங்க. பட் நாம போய் நம்ம ஐடி ஃபோன் சப்மிட் பண்ணி ஒரு பேசிக்கான ஒர்க்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபாரஸ்ட்டோட செக் போஸ்ட் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவி ஃபாரஸ்ட்குள்ள நம்ம ரீச் பண்ணிடுவோம். கவி ஃபாரஸ்ட்டோட ஆஃபீஸ் வந்து ரீச் பண்ணிடுவோம். இன்பிடியும் நம்ம தான் லக் இருந்தால் எலிஃபென்ட் கூட நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். நாங்கள் போகிறப்ப வந்துட்டு அப்போ தான் ஜஸ்ட் கிராஸ் ஆனது சொல்லிட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி போன வெஹிக்கிள் வந்து பார்த்து தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கவி ஃபாரஸ்ட்ல போனாலும் அங்கேயும் ஒரு ஆஃபீஸர்ஸ் இருப்பார். அவர் வந்து நம்ம ப்ராப்பராக இந்த ட்ரிப் என்னென்ன பண்ண போகிறோம், நமக்கு என்னென்ன ஆப்டாக இருக்கும், நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு நமக்கான கைட் அலாட் பண்ணிடுவாங்க. கைட் அலாட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு கொடுத்துருவாங்க. ஒரு காட்டுக்குள்ளார இவ்வளோ சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இது மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். டீ காஃபிலேருந்து பிரெட் ஜாமா இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும் சுட சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், ட்ரெக்கிங் போக போகிறோம். இந்த ட்ரெக்கிங்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாக்ஸ் கொடுப்பாங்க. லீச்சஸ் அட்டைப்பூச்சி இருக்கும். அட்டைப்பூச்சி வந்து நம்ம காலில் ஏறாம இருக்கிறதுக்கு ஒரு சாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது வேற எந்த இடத்துல நான் பார்த்ததில்ல. இவங்க தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்தது. அதாவது எங்களுக்கு ஒரு பயமே இல்லாமல் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். காட்டுக்குள்ள போகிறப்ப பெரிய அனிமல்ஸ் பார்த்து பயப்பட முடியாது. அந்த அட்டைப்பூச்சி பார்த்து ரெகுலராக ட்ரெக்கிங் போகிறாங்க லைட்டாக பயப்படுவாங்க. பட் இவங்க சாக்ஸ்லாம் கொடுத்தனால தைரியமாக நாங்கள் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இது வந்து கெவி ஃபாரஸ்ட்னா கெவி எக்கோ டூரிசத்தோட ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் தான். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது டீப் ஜங்கிள். இந்த டீப் ஜங்கிள்குள்ளே சிலப்போ அனிமல்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். மேபி நம்மளோட ஒரு லக்குன்னு சொல்லலாம். நம்ம இப்போ இங்கேருந்து ஒரு 7 kilometer உள்ளே போகிறோம். ஓகே, இந்த போகிற வழியில் நம்ம அனிமல்ஸ் பார்த்தாலோ இல்லை அனிமல்ஸ் நம்மளை பார்த்தாலோ நமக்கு வந்து அறிவுரை வேணும். அது ஏன் அப்படின்னா நம்ம கீப் குவைட்டாக போனால் மட்டும்தான் அது உள்ளே நின்னாலும் நமக்கு தெரியும். நம்ம ஸ்பீக்கிங் பண்ணிகிட்டே போனோம்னா உள்ளே எந்த அனிமல்ஸ் இருந்தாலும் நம்ம பார்க்க முடியாது, அதோட வாய்ஸை நம்ம கேட்கவும் முடியாது. அப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு நம்ம அனிமல்ஸ்கிட்ட மாட்டிக்குவோம். ஸோ அப்போ கீப் குவைட்டாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது பார்க்கலாம். இந்த ஏரியாக்கான பீக் சீசன் நிறையா டூரிஸ்ட் வரது எப்போ? இது வந்து சீசன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி அந்த மாதம் தான். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, அனிமல் சைட்டிங்கும் கொஞ்சம் கூடுதல் பார்க்கலாம். அதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷபரிமலை டெம்பிள் பக்கத்தில் இருக்கா, ரொம்ப நியராக இருக்குது. சரி. அப்போ எல்லாமே இந்த மாலை அணிஞ்சு உள்ளே போவாங்க இல்லையா, ஆமாம், அவங்க வந்து காட்டு வழியாக தான் போவாங்க. ஓகே. அது இல்லாமல் அங்கே கிராக்கிங் சவுண்டு, இந்த வெடியெல்லாம் போடுவாங்க இல்லையா, ஆமாம், அதனால அது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா எல்லா அனிமல்ஸுமே இங்கே வந்துடும். இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம ட்ரெக்கிங் போகும்போது நிறைய வகையான அனிமல்ஸ் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய விஷயம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போவாங்க. இப்போ இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வச்சு தான் ஃபிலிம்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் காமிச்சோம்னா உங்களுக்கு நேராக வரமேது இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. அதே மாதிரி இப்பயுமே வந்துட்டு ரொம்ப லென்த்தான வீடியோவாக போகும். ஸோ வந்து எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறோம். இது வந்து எலிஃபென்ட் வந்ததோட ஒரு அடையாளம் தான் அது. ஓகே, இது வந்து 3 daysக்கு முன்னாடி வந்தது. இது அது ஏன் இந்த மாதிரிக்கு மண்ணெல்லாம் தோண்டி வைக்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் மெஸ்கிட்டோஸ்குள்ள ப்ராப்ளம் இருக்குது. காட்டுகளுக்கு வந்து மொஸ்கிட்டோஸ் வந்து கூடுதலாக இருக்கும். யானைக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸு. அப்போ இந்த மண்ணை இடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த மொஸ்கிட்டோஸ் துரத்துறதுக்கு வேண்டி இந்த மண்ணை அள்ளி மேலே ஷவர் பண்ணிக்கிறோம், மட் ஷவரிங் பண்ணும். இது வந்து இந்த மண் வந்து 2 உபயோகப்படும். ஒன்று பாடி ஹீட்டை வந்து தணிப்பிக்கிறதுக்கு வேண்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மொஸ்கிட்டோஸ் ப்ராப்ளம்னால இது மண் அள்ளி மேலே போட்டுக்கிறோம். இந்த மரத்தில் பார்த்தீங்களா மண்ணோட ஒரு இது இருக்கா, மண் அம்சம். இது எப்படி இங்கே வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு முன்னாடி ஏன்னா வசிருக்கும் அந்த மட் வாட் பண்ண நான் முன்னாடி இப்போ சொன்னேன் இல்லையா மட் ஷவரிங் பண்ணுன்ட்டு. அந்த எலஃபெண்ட் இந்த க்ரோஸ் பண்ணும்போது யானையோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே இந்த மரத்துகள்லாம் டச் பண்ணி தான் அங்கே போகும். அப்போ அதனால் அந்த மட் ஷவரிங் பண்ணதோட அடையாளம் தான் இது. இங்கே இந்த மரத்தில் புரண்டிருக்கு. இந்த பழத்தை பற்றி நம்ம கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான ஃப்ரூட்டு, நம்மளால சாப்பிட முடியாது. ஆனால் கருங்குரங்கும் ஒரு வகையான மர அணிலும் பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ்க்கு இது பிடிச்ச ஃப்ரூட்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த பழம் சுற்றி ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். பட் அது வந்து ஸ்குரிலும் அந்த கருங்குரங்குமே ரொம்பவே நேர்த்தியாக இந்த பழத்தை வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எப்படி ஓப்பன் பண்ணுவோம் டெமோ மாதிரி காமிச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம கைடு கூப்பிட்டு ஒரு பறவை காமிச்சாங்க. ஒரு மாதிரி ஓரஞ்சு கலரில் இருக்கும். அந்த ஓரஞ்சும் எல்லோ பேர்டும் இருக்குது. எல்லோ பேர்டு வந்து ஃபீமேல், இந்த ஓரஞ்சு கலரில் வந்து மேல்.
ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு பறவையை ஃபைன் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பட் அந்த பறவையை அவர் ஃபைன் பண்ணி ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணின்னு கேட்டால், இது ரொம்ப ரேரான பேர்டு, இதுக்கான சத்தம் ரொம்ப யூனிக்காக இருக்கும், அதை நான் அப்சர்வ் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ண எக்காரணத்தை கொண்டு அதிகமாக பேசாதீங்க, ரொம்பவே கீப் அண்ட் குவைட்டாக நடந்து போங்க, நிறைய விஷயத்தை எங்களால் ஃபைன் பண்ண முடியும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மரத்தோட சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் சேராக இருந்தது. இது வந்து நான் கேட்டிருந்தேன். அவர் வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார், இது மாதிரி ஏன்னா ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து யானை நடந்து போகிற வழியாக ரெகுலராக அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார், நாம நடந்து போகிற வழியில் யானை நடந்து வரல, யானைகளும் அனிமல்ஸும் இந்த வழியை ரெகுலராக யூஸ் பண்ணணும், அந்த வழியில் தான் நாம் யூஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக நேச்சராகவே அனிமல்ஸ் கிரியேட் பண்ணி வச்ச ஒரு பாத்வே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நான் ஃபாரஸ்ட்டில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில இடங்கள் வந்து மரம்லாம் விழுந்திருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல மரம் விழுந்ததுதான் அனிமல்ஸ் ஈஸியாக தாண்டி வந்துருமா. இப்போ ஒரு பெரிய மரம் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து அனிமல்ஸ் யானைலாம் வந்து குமிஞ்சு வருமா, அது குமிஞ்சு வரமே நம்ம கைடு வந்து பார்த்துருந்ததாகவும் சொல்லியிருந்தாரு. இதுகளுக்கு யானை குனிஞ்சு தான் வரும். இதை வந்து நம்ம ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். அந்த ஆன் பண்ணுங்கிற போர்டு வந்து பறந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இன்னொரு கேமரா ஜூம் எடுத்து காட்டும். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரேர், இது பார்க்காத ரொம்ப டிஃபிகல்ட் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நேரில் தெரியுது, பட் விஷுவலில் உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரக்கை பொறுத்தளவுக்கு ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ட்ரக் தான் சூஸ் பண்ணோம். 7 கிலோமீட்டர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த 5 கிலோமீட்டர் ட்ரக்கை கம்ப்ளீட் பண்ணது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி ஃபேமிலியுமே எங்களோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் சின்ன சின்ன கிட்ஸும் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரக்கை. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக நம்ம ஏறுற மாதிரி ஒன்று சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த கிளிப்ஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கிளிப்ஸ் ஏறி முடிச்சதும் நம்ம கைடு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் சொன்னார். அதெல்லாம் நீங்களே கேளுங்க. சபரிமலா டெம்பிள் அங்கே தெரியறது தான் சபரிமலா டெம்பிள். ஓகே, நம்ம வந்து டைரக்ட் டெம்பிளை பார்க்க முடியாது. இப்போ அங்கே உள்ள ஒரு பில்கிரிம் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் நமக்கு பார்க்க முடியும். ஓகே. ஸோ இங்கே வந்து ஏர் டிஸ்டன்ஸ் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஓகே. பட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர். 18 கிலோமீட்டர். ஆமாம், ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படி பக்கத்தில் தெரியுது. பட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் அவ்வளோ இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சபரிமலையோட பொன்னம்பலமேடுன்னு சொல்கிற இடம், மகரஜோதி இருக்கு இல்லையா, மகரஜோதி, அது அங்கே தான் தெரியும். நம்ம டார்க்காக, அதாவது ரெட் கலர், இந்த மாதிரிக்கு ஒயிட் கலர், இந்த மாதிரிக்கு ட்ரெஸ் பண்ணி உள்ளே போனோம்னா அனிமல்ஸ்க்கு வந்து சீக்கிரமாகவே நம்மளை ஒரு பார்க்குறதுக்குள்ள ஒரு கிளியரன்ஸு கண்டுபிடிச்சிரும் அது. ஓகே. எல்லா இன்ட்ரெஸ்டிங் சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் அனிமல்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் ஸ்பாட் பண்ணுவோம். 2-3 அனிமல்ஸ் தான் ஸ்பாட் பண்ணி. அது ஏன்னு கேட்டோம். எங்களோட வந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருந்தாரு. ஒயிட், எல்லோ, ரெட் இந்த மாதிரி கலர்னா நான் போட்டிருந்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் நம்ம தூரமாக வர மாதிரி ஸ்பாட் பண்ணிடும். அனிமல் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரோட டேரெக்டாக ஃபேஸ் பண்ணாதான், அது எப்பயுமே விலகி போதான் ட்ரை பண்ணுமா. அது வந்து கொஞ்சம் ரெமிட்டில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபாரஸ்ட் போகிறப்ப முடிஞ்சாலும் க்ரீன் கலர் நான் போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணிட்டு வந்து நீங்கள் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இங்கே இப்போ இந்த காட்டில் எவ்வளோ புலிகள்லாம் வாழுது? இங்கே டோட்டலாக 48 டைகர்ஸ் இருக்குது, கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணா. லாஸ்ட் இயர் கவுண்ட் பண்ணதில் 48 சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டாக பார்த்தேன்னா 1 மந்த் நீங்கள் பார்த்தீங்க? ஆமாம். அது எல்லாமே லெப்பர்ட்ஸ் வந்து ஒரு 72 லெப்பர்ட்ஸ் இங்கே இருக்குது, கவுண்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியாவிலேயே இங்கே தான் வந்து சுத்தமான காற்று இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்டு வீடியோலையும் சொல்லியிருப்போம். ஆமாம். நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணலாம். எந்த பொல்யூஷன் இருக்காரு வாங்கி 30 வெஹிக்கிள்ஸ் அவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க. இவங்களோட சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ் இவங்களோட யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி வேறு பொல்யூஷன் பெருசாக இங்கே கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. நான் மற்ற கண்ட்ரிஸ் ட்ராவல்ஸ் பண்ண வேணாம், அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். பட் நம்ம லோ பட்ஜெட்டில் மற்ற கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுற செலவில் ரொம்ப ஒரு 10% இந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்கிறது தெரியல. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர்ஸ் கண்டென்ட்ஸு, வைல்ட் லைஃப் கண்டென்ட்ஸு நீங்களே யோசிப்பீங்க, இத்தனை நாள் நம்ம இந்த தெரியாமல் போச்சு அப்படின்னு யோசிக்கலாம். ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது நம்ம சவுத் இந்தியாவிலேயே. அதனால் நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனல் வந்து இந்த இயர் வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் இப்போ டைகர் இங்கே இருக்குது, காட்டில் இருக்குது. இப்போ நம்ம இப்போ டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் போகிறோம். அங்கே கம்பேர் பண்ணால் இப்போ டென்ஸாக இருக்குது. இந்த டைகர் இருக்குது, இல்லை வேறு அனிமல்ஸ் இருக்குன்னு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அதாவது இந்த ஜங்கலுக்குள்ளே இப்போ டைகர் இருக்குது அப்படின்னா மெயினாக நமக்கு கம்யூனிகேஷன் தர்றது வந்து அது வந்து நமக்கு கிடையாது. கம்யூனிகேஷன் தர்றது மற்ற உயிரினங்கள் இருக்கு இல்லையா, ஆமாம், அதுக்கு வந்து கம்யூனிகேஷன். ஸ்கொரிலும் இந்த மங்கிஸும் இது கம்யூனிகேஷன் பண்ணும். ஏன்னா இது ஒரு சவுண்டு கேட்டால் பாக்கி உள்ள அனிமல்ஸ் எல்லாம் அலர்ட் ஆகிடும். அது மாதிரி எலிஃபெண்ட்டை பார்த்தீங்கன்னா, எலிஃபெண்ட் வந்து பாடி பெருசுனால அதோட ஈட்டிங் டைம் வந்து எப்பயுமே தின்னுக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. நைட் டைம் மாதிரி தான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கும். ஓகே. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாம்பு பிளான்ட் வந்து நிறையா இருக்குது. அந்த பாம்பு பிளான்ட் வந்து அதுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு. ஓகே. இந்த பாம்பு வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்கனால இது ஒடிச்சு சாப்பிடுது இல்லையா. ஆமாம். இது ஒடிச்சு சாப்பிடும்போது அதோட கிராக்கிங் சவுண்டு வந்து வெடியோட சவுண்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணலாம். இல்லைன்னா அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு எலிஃபெண்ட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு போகுதுன்னா ஒரு 3 நாளைக்கு அந்த ஸ்மெல் அங்கேயே தான் இருக்கும்.
அது எங்களை ஃபைன் பண்ண முடியுமா? இல்லை, உங்களாலே முடியும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து கண்டுபிடிக்கலாம் இங்கே எலிஃபெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. இல்லை, எலிஃபெண்ட் இங்கே ஜங்கிள்குள்ளே இப்போ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹெவியாக ஸ்மெல் வரும். ஓகே. எலிஃபெண்ட் வந்து போனதுன்னா கொஞ்சம் லைட்டாக கம்மியாயிடும். ஓகே. அப்போ அதை வச்சும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இங்கே எலிஃபெண்ட் இருக்குது இல்லை அப்படின்ட்டு. ஓகே. நீங்கள் இந்த மாதிரி ட்ரெக்கிங்கில் அதிகமாக ஸ்பாட் பண்ணுற அனிமல்ஸ் என்னவா இருக்கும்? எலிஃபெண்ட்டு ரொம்ப இதாக பார்த்துடலாம். அதாவது எப்பயுமே பார்க்குறது தான். ஓகே. அது இல்லாமல் வைல்டு கோர்னு சொல்லுவாங்க. ஓகே. வைல்ட் கோர் வந்து காட்டு மாடு இருக்கு இல்லையா? ஆமாம்மா. அது வந்து காட்டு மாடு இங்கே நிறையா இருக்குது. ஓ. ஏன்னா இங்கே வந்து டைகர்ஸ் நிறையா இருக்கிறனால தான் இந்த காடு வந்து அழியாமல் இருக்குது. அது ஏன் அப்படின்னா அனிமல்ஸ் வந்து எண்ணங்கள் கூட கூட காட்டோட இது வந்து குறைஞ்சி வரும். ஸோ இந்த டைகர் இங்கே உள்ளே இருக்கனால அதுக்கு தேவையான சாப்பாடு பாக்கி உள்ள அனிமல்ஸ் தான். இது அட்டாக்கிங் பண்ணும்போது வேறு க்ரோத்திங் எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கனுசரிச்சு இந்த டைகரும் பெருகிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே. ஓகே. ஸோ அதனால அழியாமல் இருக்கணும், டைகர் அதிகம் இருக்கணும். ஆமாம், அதிகமாக இருக்கணும். ஃபைனலாக ஒரு 2.5 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கை முடிச்சிடும். 5 கிலோமீட்டர் ட்ரக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டமன் பிளான்டேஷன் விசிட் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இங்கே கார்டமன் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். அது எப்படி வளருது, அதோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு நம்ம எங்கே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நம்மளை விட்டுட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருந்தது. இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா யானைக்கான ஸ்கெல்டல் வச்சிருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யானைக்கான எலும்பு கூட வச்சிருந்தாங்க. இதுலேயும் நம்ம டீட்டெயில் ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு கூட வச்சு ஒரு 10 நிமிஷம் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவ்வளோ விஷயம் இருக்கா யானை இல்லை, அது இவ்வளோ பாதுகாப்பாக வைக்கணுமா, நிறைய விஷயங்கள் எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் ஒரு போட்டிங் இருக்கு. இந்த போட்டிங் பார்த்தா கவி ஃபாரஸ்ட்குள்ள இருக்க டேம்ல தான் நம்ம டிராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம கூட வந்த கைடு தான் இந்த போட்டையும் ஆப்ரேட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் மேலே வந்துட்டு போட்டில் நம்ம டிராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஒரு ஜங்கிளுக்குள்ள ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம குளிச்சு என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் போயிட்டு குளிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். திருப்பி நம்ம குளிச்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு போட்டில் வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஃபேல வந்து மதிய லஞ்சுமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. லஞ்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சொல்ல ஒரு கேரளா ஸ்டைல் மீல்ஸ் இருந்தது, தமிழ்நாடு ஸ்டைல் மீல்ஸ் இருந்தது. அதாவது குழம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக வச்சிருவாங்க. ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கேரளா ரைஸ் செப்பரேட்டாகவும் தமிழ்நாடு ரைஸ் செப்பரேட்டாகவும் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஜங்கிள்குள்ளார ஒரு 5 வகையான பொரியல் கொடுத்து ஒரு ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ரொம்பவே சூப்பராக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு 2:30 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எங்களோட ட்ரிப்பு முடிஞ்சு. நீங்கள் ட்ரெக்கிங் சூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்களா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்களா நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்தீங்க பொறுத்து அந்த டைம் டிஃபர் ஆகும். நம்ம எல்லா ஆக்டிவிட்டியும் முடிச்சு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஃபாரஸ்ட்ல 2:30 கிளம்பணும். ஆல்மோஸ்ட் 3:30 பக்கம் பார்த்தீங்கன்னா கும்பலில் ட்ராப் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்லோவாக வந்துருந்தீங்க வர ட்ராப் பண்ணுறது 1 hour வந்து சேர்த்தி ஆகலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் 1 கிலோமீட்டர் ட்ரக் தான் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட வந்துடலாம். இது வந்து நீங்கள் ட்ரெக்கிங் போகிற வேகத்தை பொறுத்து உங்களோட டைமிங் மாறுபடும். இந்த ட்ரிப்பில் என்ன இன்க்ளூட் பண்ணி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் குள்ள ஒரு ஸ்டே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் கும்பலிக்கு வந்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு பிக்கப் பண்ணிடுவாங்க. செகண்ட் டே ஈவினிங் வந்து கும்பலி பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுற வரைக்கும் ஜீப்கான ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கவி ஃபாரஸ்ட்ல இருக்கிற அந்த எல்லா ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் அண்ட் டின்னர் ஃபுட் கொடுத்துருவாங்க. செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் கொடுத்துருவாங்க. அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்துருவாங்க. கைடு சார்ஜ் இந்த ட்ரிப்பில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். ஓவராலாக இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 6 members வரும்போது 4,500 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு இது வந்து அதிகமாக தோணலாம். பட் இந்த ஃபாரஸ்ட்ல இருக்க நாங்கள் ட்ரெக்கிங் போகிறதுக்கே நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2,000 இயர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிக்கப் ட்ராப் இருக்கு, ஃபுட்டு கொடுக்குறாங்க, ஸ்டே இருக்கு. இது எல்லாமே சேர்த்து ஓவராலாக என்னையை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெஸ்ட் டீல் தான் சொல்லுவேன். இந்த ட்ரிப் பொறுத்தளவு நாங்கள் ஜங்கிள் மீட் அட்வென்ச்சர் அப்படி டீமோட தான் புக் பண்ணி வந்திருந்தோம். உங்களோட கான்டாக்ட் டீடைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த ட்ரிப்பை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ட்ரிப்பை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஊட்டி போகிறோம், கொடைக்கானல் போகிறோம், அதெல்லாம் வேற. பட் இந்த ட்ரிப்பை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு 2 years ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஒரு ட்ரிப்பு போங்க, ரொம்ப மெமரபுளாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம ஊரில் இருக்கு. அதெல்லாம் பற்றி அடுத்த வீடியோ போட போகிறோம். ஸோ ஸ்டில் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.